நாளிலே நாம் சிந்திப்பதற்கான பகுதி என்ன? கடந்த மாதத்திலே நாம் எதை சிந்தித்தோம், எதை தியானித்தோம்? ஒரு மாதத்துல காற்றில் போய்விட்டது. ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. 2 உவமைகள், 10 கன்னிகைகள் மணவாளனை எதிர்கொண்டு போன 10 கன்னிகைகள். அதுல 5 பேர் ரெடி, 5 பேர் நாட் ரெடி. இந்த நாட் ரெடியும் சர்ச்சுக்குள்ளதான் இருக்குது, ரெடியும் சர்ச்சுக்குள்ளதான் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 ஊழியக்காரர்கள். இந்த 3 ஊழியக்காரர்களையும் எஜமான் அழைத்து அவர்கள் கையில 10 தாலந்து, 5 தாலந்து, 1 தாலந்து கொடுத்தார். 5, 2, 1. இதுல கடைசியா என்ன பார்த்தோம்? இந்த 1 தாலந்து பெற்றவருக்கு என்ன பட்டம் கிடைச்சது? என்ன பட்டம்? அவருக்கு என்ன பேர்? மற்றவங்க நல்லது, உண்மை, முத்தம் உள்ள ஊழியக்காரன் அப்படியே அவர் சொன்னாரு. புது பைபிள்லாம் எழுதக்கூடாது. மத்தேயு 25 திருப்பி பாருங்க. அவன் என்ன ஊழியக்காரன்? பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன். கொல்லாத ஊழியக்காரன் வேற, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஆனா அவங்க ஊழியக்காரங்க தான் 3 பேருமே. 2 பேரும் கனி கொடுத்தவர்கள், பிரயோஜனம் உள்ளவர்கள். ஒருத்தர் அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர் தான். இந்த 3 பேர் எங்க தான் இருக்கிறோம்? சபைக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம 5ஆ 2ஆ 1ஆ? நம்மை நாம் நிதானித்து அறிவோம் என்றால் நியாயம் தீர்க்கப்படும். திரும்ப நாம் இந்த காரியங்களையே தியானித்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இதோ ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். இஸ்ரவேல் தேசம் வித்தியாசமான ஒரு விதத்துல செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வேதத்திற்கு ஒத்து இருக்கிறது என்று பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் காலங்களை தீர்மானித்து எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இதன் மத்தியிலே ஒன்று உண்மை, நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா அவருடைய வருகைக்கு? அதை மாத்திரம் நம்ம சிந்திச்சோம்னா குழம்பி போக மாட்டோம். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கனி கொடாதவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இதை சற்று இன்னும் ஆழமாக வேறு சில உவமைகளையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவைகளை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன் இவைகளை எல்லாம் சொல்றேன்னு சொன்னா, திரும்ப திரும்ப ஏன் இதை சொல்றோம்? ஆண்டவர் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னா 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆற்றுவதும் தேற்றுவதும் என் ஜனத்திற்கு தேவை, அதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும்
அது தன் சகல பாவங்களை நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இதுல 2-3 தீர்க்க தரிசனங்கள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கும் இடையிலே உள்ள காலம் நமக்கு தெரியாது. நம்ம படிக்கும்போது என்ன நினைச்சுக்குவோம், வரிசையா படிச்சுட்டு போயிடுவோம், இது உடனே அடுத்தது, இது உடனே அடுத்தது அப்படின்ட்டு. கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று அதற்கு கூறுங்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா அப்பவே அடைந்து தீர்ந்ததா இல்லை. அதுக்கு பிறகுதான் அவங்க எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு தீர்க்க தரிசனம். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆனால் அவைகள் நிறைவேறுவதற்குரிய காலங்களை நேரடியாக நாம் புரிந்து கொள்கிற விதத்திலே இல்லை. வித்தியாசமான கோணங்களிலே அவைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் வித்தியாசமாக பேசுகிற இடத்துல நம்ம குழம்பிடக்கூடாது. நம்ம காலத்தை என் காலங்கள் அவர் கைகளில் அப்படின்னு விட்டுட்டு விஷயத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சேஃபா பிளே பண்றது. நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் முதல்ல செஞ்சுக்குவோமே, அதுக்கு டைம் பார்க்க வேண்டாம். அது ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் துரிதமா செஞ்சுருவோம் நம்ம செய்ய வேண்டியது. அப்ப நம்ம எவரடி அப்படித்தானே, அவர் நாளைக்கு வந்தாலும் சரி இன்னைக்கு வந்தாலும் சரி அப்படி எடுத்துக்கலாம். நம்ம இது முதல்ல நடந்துச்சா, இது முடிஞ்சிருச்சா, இது முடிஞ்சு இப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். அது அடைந்து தீரும் ஒரு காலம் வரும். அவ்வளவுதான் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் பகுதி. ரெண்டாவது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அங்க சொல்லுங்கள் தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று 2வது வசனம் முடிஞ்சு. இங்க என்ன சொல்லுது, கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அப்போ உண்டாயிற்றுன்னா பிரசன்ட். ஆனா அது தீர்க்க தரிசனம் ஏசாயாவின் நாட்களில். சத்தம் உண்டானது எப்போ, யோவான் ஸ்நாபகனின் காலத்தில். இப்ப முதல்ல சொன்னது பிறகு 2வது சொன்னது நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல உள்ளது முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்க கூடாது. தீர்க்க தரிசனங்கள் இது ஒண்ணு நடக்கும், இது ஒண்ணு நடக்கும். வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாய் தொடங்கிடுச்சு. ஆனா இன்னும் அது முடியல, போய்கொண்டேதான் இருக்கிறது. அடுத்த பகுதி 3வது, கர்த்தரின் மகிமை 5வது வசனம், வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. இது 3வது. வனாந்திரத்தில் உண்டாயிற்றுன்னு சொன்ன பிறகு இது 3வது சத்தம். என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இது 3வது தீர்க்க தரிசனம். என்னது, மாம்சமெல்லாம் எப்படி இருக்குதா, புல்லு போல வளர்ந்து அது பாட்டுக்கு செழித்து நிக்குது. அதற்கு மேல இருக்க பூவெல்லாம், புல்லுல சின்ன சின்ன பூவெல்லாம் அழகா இருக்கும். அதெல்லாம் என்னது, ஜனத்தினுடைய மேன்மை. நம்ம எல்லாருக்கும் மேலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பூ இருக்குது. நம்ம அந்த பூவை வச்சுட்டு என்னுடைய பூ பெரிய பூ, நல்ல பூ, சிறந்த பூ, அழகான பூ, விலை கூடின பூ, எல்லாருக்கும் பிடிக்கிற பூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். சொல்லலைன்னாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் ஒரு நாள் விழுந்து போயிடும். அதுவும் தீர்க்க தரிசனத்துல இருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இவ்வளவு குட்டி தேசமா இருந்துட்டு அங்க அவங்க செய்யற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம். மாம்சம் எல்லாம் புல்லை போல் இருக்கிறது, அவங்க செய்யற வேலையெல்லாம் பூவை போல தெரியுது. எங்கேயோ இருந்துட்டு அவங்க வாங்கின பேஜெல்லாம் வெடிக்குதான். எப்படி ஐயா,
ஆண்டவர் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிற நேரத்துல கொடுக்கிறாரு. எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் கர்த்தருடைய ஆவி படும்போது என்ன ஆயிடுமா? இந்த மாம்சம் எல்லாம் எப்படி போயிடும்? புல்லு விழுகிறது மாதிரி போயிடும். புல் இன்னொன்னு ரொம்ப சின்னதா பார்க்காதுங்க. பெரிய புல்லெல்லாம் இருக்குது. கோர புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி 7 அடி 8 அடி எல்லாம் வளர்ந்து பெருசா நீங்க உள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாது. நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. நாங்க இங்க ஏஜிஎஸ் காலில் முதல்ல வரும்போது 95 இந்த ஏரியாலாம் அப்படிதான் இருந்துச்சு. அந்த ரோட்ல 7th கிராஸுக்கு இந்த பக்கம் வர முடியாது. 7th ரோடுக்கு அப்புறம் அப்படி இருக்கும் புல். இப்போ ஒன்னையும் காணும். எதற்கு சொல்கிறேன்? தேவன் நியமித்த நேரம் வந்து கர்த்தருடைய ஆவி படும்போது நம்ம மேல இருக்க இந்த மேன்மை இதெல்லாம் என்ன ஆயிடும்? ஒரு நிமிஷத்துல போயிடும். ஆனா எது நிக்குமா? கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் நிற்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒழிந்து போகாது என்று லூக்கா 21 ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார். 33 34 வசனங்களிலே. ஆகையினால் என்ன செய்யணுமா? அது ஞாபகத்தில் இருக்கா? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒழிந்து போகாது. ஆனா என்ன செய்யணும்? உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை, இந்த உலகத்தில் உள்ள மேன்மையெல்லாம் நம்ம பார்த்து நம்ம நல்லா செழித்து இருக்கும்போது என்ன ஆயிடும்? இருதயம் உணர்வற்ற இருதயமாய் இருந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை, இந்த மூணும் ஏதாவது ஒண்ணு நமக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது இல்ல? லௌகீக கவலை இப்படியெல்லாம் ஓட விட்டு இருதயத்தை நீங்க உணர்வற்ற இருதயமா விட்டுறாதுங்க. நான் சொன்னதெல்லாம் நிச்சயமா நடக்கும். இந்த மேன்மையான இப்ப இன்னைக்கு பார்த்துட்டு என்கிட்ட அது இல்லையே, நானும் அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சில மேன்மைகளை பார்த்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்கல, லௌகீக கவலை. இல்ல உங்ககிட்ட இருக்கிற மேன்மையை வச்சுட்டு ஏன்ட்ட இவ்வளவு மேன்மை இருக்கு, அவங்ககிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறல்ல, இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். என் வசனம் தான் நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு. இதுவும் தீர்க்க தரிசனத்திலே அடங்கி இருக்கிறது. அப்புறம் அடுத்த பகுதி 9வது வசனம். சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அதுதான் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். நீ சும்மா இருக்காத. சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்துல ஏறு. பயப்படாம தைரியமா சொல்லு. யூதா பட்டணங்களை பார்த்து, இதோ உன் தேவன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீ சொல்லிக்கிட்டே இரு. இதுவும் தேவன் கொடுத்த கட்டளை. அதனாலதான் நம்ம இதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே நடந்து வருகிற கால மாற்றங்கள், சூழ்நிலைகள், வளர்ச்சிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுல எதுலையாவது ஒண்ணுல சிக்கிட்டு நம்முடைய இருதயம் எப்படி ஆயிடும்? மந்த இருதயமாய் போய்விடுகிறது. உணர்வற்ற இருதயமாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அதனால் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் போய்விடுகிறது. அதனால நீ சத்தமிட்டு சொல்லு, ஆண்டவர் வருகிறார். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. உன்னிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது என்ன? நீ அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனாய் இராதே. நீ ஊழியம் செய்கிறாய், ஆனால் நீ பிரயோஜனமான ஊழியத்தை செய்கிறாயா? நீ தேவனை எதிர்கொண்டு போகிறதற்கு நீ வருகிறாய். உன்னிடத்தில் உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? வாசித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? 2வது ஆதாம் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? மயக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு மணவாளன் வரும்போது எழும்புனா என்ன செய்யாது? வெளிச்சம் இல்லாத லைட்டு தான் இருக்கும். ஆகையினால உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரா? நீங்க எங்க போனாலும் உங்கள்கிட்ட பேசுற ஆவியானவர் இருக்கிறாரா? எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கத்தக்கதாய்
ஜீவனுள்ள ஆவியானவர் உள்ளே கிரியை செய்கிறாரா, இல்ல உள்ளே இருக்கிற ஆவியானவரை அவித்து போட்டு விட்டோமா, துக்கப்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரங்கள் இவைகள். இந்த காலேஜில் படிக்கும்போது நிறைய நாள் ஸ்டடி லீவ் விட்டுட்டு கொஞ்ச நாள் வெக்கேஷன் விட்டா எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு 5-10 நாள் ஸ்டடி லீவ் நல்லா ஓடும். அப்புறம் என்ன ஆயிடும்? எக்ஸாம் போஸ்ட்போன், அப்புறம் ரெண்டாவது ஒரு போஸ்ட்போன்மெண்ட், அப்புறம் படிக்கவே மாட்டோம். அப்புறம் வெக்கேஷன் இங்கே வந்துடும். ஸ்டடி லீவுக்குள்ள வெக்கேஷன் வந்துடா. நம்ம கதை அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் சீக்கிரம் வருகிறாருன்னு சொன்னா உற்சாகம் அடைவோம். கொஞ்ச நேரத்துல பிறகு ஒன்றும் காணுமே, சரி இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தனாலதான் அவர் சொல்லிட்டாரு, திருடன் வர்றது போலதான் நான் வருவேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம் இருதய பாங்கினை மாற்றிக்கொள்வதற்காக இன்றைக்கு வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கட்டும். அதற்கு தான் இந்த ஓய்வு நாள் என்கிற நியமத்தை கொடுத்திருக்கிறார். சும்மா நம்ம ஏதோ கடமைக்காக 7 நாளைக்கு 6 நாளைக்கு முடிச்சுட்டு ஒரு 7வது நாள் இங்கே அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு திரும்ப போறதுக்கு அல்ல. இந்த நாளிலே நம்மை அவர் மீண்டும் புதுப்பித்து பலனடைய செய்கிற நாள். கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்கிறோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டே அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டே அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுத்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தரிக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தரிக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கரையில்லாமல் குற்றமில்லாமல் கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே கரைகள் ஏற்படுகிறது, குற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆனால் நீர் எங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறேன். எங்களை கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம் எங்களுக்கு என்றைக்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இதன் மத்தியிலே நாங்கள் திரும்ப திரும்ப குற்றம் செய்து வாழுவதற்கு அழைக்கப்படவில்லை. பாவத்திலே நிலை கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டே ஆண்டவரே கனி இல்லாமல் கடந்து செல்வதற்கு அழைக்கப்படவில்லை. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிற தேவன். ஆனால் உம்முடைய இரத்தத்திலே இருக்கக்கூடிய வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய வல்லமை ஆண்டவரே, அந்த வல்லமையை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மன்னிப்பை மாத்திரம் அருளுகிறது அல்ல ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய உம்முடைய இரத்தத்தின் வல்லமை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்கு நீங்களாகி ஆண்டவரே நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, பாவத்திற்கு இனிமேல் நாங்கள் அடிமைகள் அல்ல, தேவனுக்கு அடிமைகள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
உமக்கு அடிமைகளாய் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே தங்களை அர்ப்பணிக்க, ஏற்கனவே அர்ப்பணித்தால் மீண்டுமாய் அந்த அர்ப்பணிப்பை இந்த நாளிலே புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தாரும். இவ்வண்ணமாய் ஆண்டவரே எங்களுடைய அர்ப்பணிப்பை புதுப்பிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் காணப்படும். கனியற்றவர்களாய் நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை வைத்து ஆராய்ந்து பார்க்க கிருபை தாரும். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் நாங்கள் காணப்படாமல் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை எங்களுக்குள்ளே ஜீவனுள்ளவராய் நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் உமக்கு எதிர்கொண்டு வருகிறோம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிராதபடி ஆண்டவரே இந்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து வைத்துக் கொள்ள ஆண்டவரே எங்களை அதிகமாய் ஆட்கொள்ளுவதற்கு அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் கெஞ்சி கேட்கணும். கேட்காமல் முடியாது. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று திட்டமாய் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை உயிர்ப்பித்தால் மாத்திரம்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கனி தர முடியும். இல்லாமல் நாங்கள் ஏதோ ஒன்றை செய்துவிட்டு நாங்கள் ஊழியம் செய்தோம், கனி தந்தோம் என்று நினைத்து கொண்டு வாழ்வது அல்ல. தேவனுடைய ஆமோதித்தலை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சுவாமி நீர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஒவ்வொரு நாள் மாலையிலும் உம்முடைய கிரியைகளை திரும்பி பார்த்து அது நல்லது என்று கண்டீர். இது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரக்கூடிய அந்த அப்ரிசியேஷனை நாங்கள் உணர்கிறவர்களா எங்களுடைய வாழ்க்கை காணப்படணும் சுவாமி. மனிதனிடத்தில் உள்ள அப்ரிசியேஷன் நாங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்காதபடி உம்முடைய மகிமையை மாத்திரம் எதிர்நோக்கி வாழ, தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை மாத்திரம் எதிர்நோக்கி வாழ கிருபைத்தார். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கனி தருகிறவர்களாய், கனி கொடுக்கிற மரங்களாய் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். பல உவமைகளை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். முதல்ல நம்ம இன்றைக்கு ஏசாயா 40 வாசித்தோம். இதுல உள்ள 3-4 தீர்க்க தரிசன பகுதிகளை பார்த்தோம். இவைகளெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்ந்து உடனடியாக செயல்படுவது அல்ல. ஒவ்வொன்றிற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே நிறைவேறும். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லாம் நடக்கும். இது சம்பந்தமாக நாம் புதிய ஏற்பாடிலே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நாபகன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம், இதுல நம்ம பார்த்த இந்த 2வது பகுதியிலே பள்ளமெல்லாம் உயர்த்தப்படுவது, மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமானையாகும் புல், இது எல்லா வழியை ஆயத்தப்படுத்துங்கள், இது எல்லாவற்றையும் நாம் லூக்கா 3வது அதிகாரத்துல பார்க்க முடியும். நான் அதற்குள்ளாக போகவில்லை. லூக்கா 3, 4, 5 வசனங்களிலே அந்த சத்தம் இதுதான் என்பதை அழகாக லூக்கா சுவிசேஷத்தை ஆகியோன் எழுதி வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் நடந்தது. இப்போ இப்படி ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆனால் அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பல உவமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உவமைகள் எல்லாம் விசுவாசிகளாகிய நமக்கே அதிக பொருத்தமானது. வேற யாருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு அல்ல, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அல்ல. அவர் அதெல்லாம் அந்த சீஷர்கள் சொல்றார். இப்ப லூக்கா மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல சில உவமைகளை சொல்கிறார். நம்ம முதல்ல பேசுனது 25வது அதிகாரத்துல உள்ளது. 2 முக்கியமான உவமைகள். மறந்து விடக்கூடாது. இந்த மறக்காம இருக்கிறதுக்கு ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணும். மறக்காம இருக்கிறதுக்கு ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணும். ஒரு இடத்துக்கு போறோம், பயங்கரமா ஒரு அடிபட்டு காயப்பட்டுச்சு, மறப்போமா? காரணம் உணர்வு. இது என்னது? உணர்வே இல்லை. அவ்வளவுதான். ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப நல்ல சாப்பிட்டுறோம், நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம், நல்ல டேஸ்ட். அது கூட கொஞ்ச நாள்ல
கொஞ்ச நாளுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனா அடிபடுற மாதிரி ஞாபகம் இருக்காது. இன்னொரு ஃபுட்டு சாப்பிடும்போது இது மறந்து. எதுக்கு சொல்றேன்னா, நாம் கிறிஸ்தவர்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாக இருக்கக்கூடாது. யுவர் கான்ஷியன்ஸ் ஷுட் பி சென்சிட்டிவ். நம்முடைய மனசாட்சி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். நம்ம எவ்வளவு பரிசுத்தம் அடைகிறோமோ, எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட நெருங்குறோமோ, அவ்வளவு தூரம் நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கும், அப்படி தட்டுன உடனே பேசுறதா இருக்கும். சிலருக்கு மனசாட்சி அப்படியே இருக்கு இல்ல. அதனாலதான் அவர் சொன்னாரு, யோவான் ஸ்நாபகன், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. அவங்க என்ன ஜெபம் பண்ணாதவங்களா? பரிசேயர் சரிசேயர் நீண்ட ஜெபம் பண்றவங்க. காணிக்கை கொடுக்காதவங்களா? தசம பாகம் கொடுக்காங்க. எதுல எல்லாமோ தசம பாகம், சீரகத்துல, வெந்தயத்துல, ஒருத்த என்னெல்லாமோ இருக்கு, நமக்கு தெரியும். எல்லாத்துலயும் தசம பாகம் கொடுக்குறவங்க. ஓய்வு நாள்னா அப்படி லைட் சுவிட்ச் கூட போட மாட்டாங்களாம். அவங்கள பார்த்து கேட்கிறாரு, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இன்னைக்கு நம்ம கனி எப்படி இருக்கணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளாக இருக்கணும். எதையோ ஒன்ன செஞ்சுட்டு நான் கனி கொடுக்குறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நம்மிடத்துல இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இப்படி மக்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் இங்கே தங்கி இருந்து ஊழியம் செய்கிறார். அப்பதான் ஒரு நாள், மத்தேயு சுவிசேஷம் 13 எடுத்துக்கலாம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்துக்கு வீடு எங்க இருந்துன்னு அட்ரஸ் எல்லாம் ஒன்றும் போடல, ஆனா அவர் ஒரு வீட்டுல இருந்திருக்கிறார். கரெக்டா? தெரிஞ்சிருந்தா இப்போ அதை என்ன வச்சுப்பாங்க, ஹோலி ஹவுஸ் ஆக்கி இருப்பாங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்தாச்சுன்னா மோட்சத்துக்கு போயிடலான்னு ஒரு பிரசங்கம் வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து வீட்டில இருந்து வெளியில வந்து கடலோரத்துல உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? ஜனங்கள் எல்லாரும், சீஷர்கள் மட்டும் இல்ல, ஜனங்கள் எல்லாரும். இவங்கெல்லாம் யாரு? நிச்சயமா அந்த அப்போ சாப்பிட்ட 5000 கூட்டத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. அவங்கள பார்த்து ஆண்டவர் இந்த உவமையை சொல்றார். நிலத்திலே விதைத்ததை பற்றி சொல்லுகிறார். எத்தனை விதமான நிலங்கள்? ஒண்ணு வழி அருகே, இன்னொன்று கற்பாறை, இன்னொன்று முள் நிறைந்த இடம், இன்னொன்னு 4 நிலமா சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் வந்து நிக்குது. அந்த கூட்டத்தை பார்த்து கதை சொல்றோம். எதுக்கு வந்தீங்கன்னு கூட கேட்கல. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கல, சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. சும்மா அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்க இடத்துல 4 விதமான இடத்துல அப்படி விதைச்சிட்டு போறான். அது 4 விதமான இடத்துல விழுது. அதுல ஒண்ணு வழி அருகே. இப்படி எல்லாம் பேசிட்டாரு, உவமையை தான் சொன்னாரு. சொல்லிட்டு கடைசியில 9வது வசனம், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஐயா, எங்களை பார்த்தா உங்களுக்கு காது இருக்கிற மாதிரி தெரியலையா? அப்படிதானே கேட்டிருப்பாங்க. அவர் அதுக்கும் ஒரு உள்குத்து வச்சுதான் சொல்றாரு. உங்களுக்கு கேள்வி அறிவு இருக்கா? காது இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேள்வி அறிவு இருக்குன்னு கிடையாது இல்ல. கேள்வி அறிவு உள்ளவங்க யாருங்க? கேட்டது உடனே கிரியை செய்யணும். நிறைய இடத்துல நாங்க பார்த்துருக்குறோம். ஒரே இதை வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் ஒன்று வைப்பாங்க. அப்படின்னா என்னது? ஒரு பேராகிராஃபை கொடுத்துருவாங்க, அதை குயிக்காக படிக்க சொல்லுவாங்க. படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 5 கேள்வி. அது இன்னும் பெரிய கஷ்டமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுலேருந்து எவ்வளவு புரிந்து கொள்ளுதல்
இருக்கிறதுன்னு பிள்ளைங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி இப்போ ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு 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 பகுதியை வாசிக்க சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்டா எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவாங்களா? அததான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கதை சொல்லிட்டேப்பா, கேட்கிறதுக்கு உனக்கு காது இருந்தா கேட்டுக்க. அதுக்கு பிறகு உடனே பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்க, ஆண்டவர் என்ன கடவுள் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, ஒருத்தர் 3 நிலம் தான் சொல்லுவான், ஒருத்தர் 2 நிலம் தான் சொல்லுவான். இப்பவே நான் உங்களை எத்தனை நிலம்னு சொல்லியிருந்தா சிலரு 2 நிலம் 3 நிலம் 4 5 6 வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்கலாம். சரி, நான் கேட்கல. நான் எதுக்கு இதெல்லாம் அப்படி விளக்குறேன்னா, ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டு ஒரு பஞ்ச் லைன் அங்க கொடுக்குறாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறார். உடனே இந்த சீஷர்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. உடனே அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். எங்ககிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுறீங்க ஆண்டவரே, அவங்ககிட்ட மட்டும் ஏன் வந்தோடனே கதை சொல்றீங்க? நம்ம எல்லாம் நிறைய பேர் ஆண்டவர் கதை சொல்றது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a great teacher அப்படின்லாம் சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனா ஆண்டவர் இங்க கதை சொன்னது ஏன் கதை சொன்னார்ன்றது அவர் விளக்க சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ. அவங்க எல்லாம் கேட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கூட்டமா வந்ததுக்காக எதையோ ஒண்ணு சொல்றேன்ப்பா, எதையோ ஒண்ணு இல்லை, பர்டிகுலரான நல்ல கதையை தான் சொல்றேன். ஆனா அவங்க எல்லாம் உணர மாட்டாங்க. சர்டிஃபைடு ஆல்ரெடி, இதெல்லாம் உணர்வடையாத கூட்டம். நான் ரொம்ப கொஞ்சம் திட்டுதான் பேசுறேன், ஆனா அதுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அதானே அங்கேயும் சொன்னாரு மத்தேயு 25ல. ஒரு தாளந்து வச்சிருக்கிறவன் தேர்ந்து பிடுங்கி அவன் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் எடுத்து 10 தாளந்து வச்சவனுக்கு கொடுத்துட்டு சொன்னது, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்னது உள்ளவனன்னு நான் சொன்னேன் லாஸ்ட் மந்த். என்னது உள்ளவன்னு சொன்னேன்? ஞான இருதயம் உள்ளவனுக்கு ஞானம் கொடுக்கப்படும். அதுபோல இந்த தாளந்துகளை வைத்து அதை நல்ல விதத்திலே பிரயோகித்து கனி தரக்கூடிய கிருபை உள்ளவனுக்கு என்ன படும்? இன்னும் அதிகமா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு தாளந்தை வச்சுட்டு சும்மா இருந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு தாளந்தை எடுத்து யாருக்காவது இல்லை, 10 தாளந்து கொடுத்துருவார். உள்ளவனுக்கு தான் கொடுப்பாரு. இப்ப நம்ம உள்ளவர்களா இல்லாதவர்களா? உள்ளவர்கள்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துக்க பார்க்கலாம். சிலர்லாம் தூக்கல, சிலர் முதல்ல தூக்கல, கடைசியில தூக்கிக்கலான்னு நினைச்சவங்க, சிலர் நாங்க தூக்கவே மாட்டோம், பார்க்கலாம் நீங்க என்னதான் சொல்றீங்க, என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம உள்ளவர்களா? இதைதான் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். உள்ளவர்கள் என்று நாம் தீர்மானித்தால் நம்ம உண்மையிலே உள்ளவர்களா, எந்த அளவிற்கு இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்பதையும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே உள்ளவர்கள் எவனோ, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அப்ப கதை சொல்லிட்டு போறதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்களுக்கு அதுக்கு மேல சொன்னா ஒன்றும் புரியாது. சொல்றத நம்ம சொல்லிட்டு போவோம், கொஞ்சம் கேட்கறதுக்கு காது இருந்தா கேட்டுக்கட்டும், இல்லைன்னா பேசாம இருக்கட்டும். ஏன்னா இவர்கள் ஏற்கனவே என்ன பண்றோம்? மந்த இருதயம் உள்ளவர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது. இருதயம் எப்படி இருக்குது? கொழுத்து இருக்கிறது. இதுதான் சொன்னாரு, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும்
பாரம் அடைஞ்சு போனா கொழுப்பு அதிகமா ஏறி போயிடுச்சு. பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருக்கு. அப்போ இருதயத்துல நம்ம என்னதான் கேட்டாலும் ஒரு உணர்வு நமக்குள்ளே வரவில்லை என்றால் நம்ம என்ன பண்றோம்? இருதயம் கொழுத்து இருக்கிறதுன்ற அர்த்தம். நான் எங்கேயா கொழுத்து இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இது எதுன்னா சரீரம் கொழுத்து இருக்கிறதுன்னு சொல்லல, இருதயம் கொழுத்து இருக்கிறது. சரீரம் கொழுத்து இருந்தா என்ன பண்ண ஓட முடியுமா? ஓடாது. வெயிட் ஜாஸ்தியா இருந்தா முடியாது, இனர்ஷி அதிகமாயிடும். அதே போல இருதயம் கொழுத்திருந்த இருதயத்துல எந்த மாற்றமும் எளிதாக வராது. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கதை சொல்லிட்டு போயிடுறார் ஊமையாக. இப்படியே அவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இப்ப இதுல வழி அருகே விதைக்கப்பட்டவனை பற்றி அவர் இவங்களுக்கு விளக்கமா சொல்லி கொடுக்கிறார். ஒருவன் ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். 18வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே. அப்ப நம்ம உணரடையாம இருந்தா என்ன ஆயிடுமா? இப்ப எனக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு மாசம் கழிஞ்ச பிறகு அது ஒண்ணும் கேட்டா சொல்ல தெரியலையே, அப்புறம் அது எங்க வசனம் இருக்கா போயிடுச்சா? நான் கேள்விதான் கேட்கிறேன், பதில் நீங்களே சொல்லிக்கோங்க. சில டைம்ல அது ஒரு ஹிடனா ஒளிஞ்சிருந்திருக்கலாம். நல்லா யோசிச்சு பார்ப்போம். உணராமல் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க? சாத்தான் எடுத்துட்டு போயிடுறான். சிலருக்கு என்ன ஆயிடுது? கற்பாறையில விழுந்த இதெல்லாம் என்ன ஆயிடுது? மேலோட்டமா இருந்தோன்னா டக்குன்னு வளருது. கொஞ்ச நாள் வந்து வெயில் எல்லாம் வந்த உடனே ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கீழே இருந்து தண்ணி எடுத்து அது கொடுக்க முடியும், நியூட்ரிஷன். இப்போ ஒன்றும் எடுக்க முடியல, மேலோட்டமா இருக்குது, துபக்கன்னு விழுந்துருது. அப்புறம் முள்ளுகளுக்கு இடையில இருந்தது, முள்ளெல்லாம் வந்து இது வளரும் போது அதை நெரிச்சு விடுது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பல அனுபவம் இருக்கலாம். ஆனால் ரொம்ப மோசமானது முதல் நிலைமை உணராமல் இருக்கும்போது விதையே எடுத்துட்டு போயிடலாம். நல்ல நிலத்தில் விழுந்தது 30, 60, 100 ஆக பலன் தருகிறது. இது ஒரு உவமை. அடுத்தொரு உவமையை சொல்றாரு 24. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு உவமையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தை குறிக்கிறது. பரலோக ராஜ்யம் மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சூழ்நிலைக்கு ஒத்ததாக இருக்கிறது அவர் சொல்லக்கூடிய கருத்து. இப்ப நல்ல விதையை விதைத்தா, ஆனா என்ன ஆச்சு? கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நல்லதும் வந்து நிக்குது, களையும் நிக்குது. அப்போ உடனே வேலைக்காரர் கேட்கிறாங்க, எப்படி களை நீர் நல்ல விதை தானே விதைத்தீர், எப்படி களைகளும் நிக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு என்ன சொல்றாரு? தூங்கும்போது சத்துரு வந்து விதைச்சுட்டா. தூங்குறது தப்பா? இல்லை, யோசிக்கணும். நம்ம யோசிக்காம இருந்தா உணர்வு இல்லாதவங்களா போயிடும். தூங்குறது தப்பா? கண்டிப்பா தூங்கணும், தூக்கம் வரும், தூங்கிதான் ஆகணும். ஆனா சத்துரு வந்து களை விதைத்தால் உடனே தெரியணும். அது தெரியாம இருந்ததுன்னா என்ன வாழ்க்கை? உணர்வில்லாத வாழ்க்கை. சரி, இப்ப களைகளும் வளர்ந்து நிக்குது. உடனே வேலைக்காரர் கேட்கிற, அந்த களையெல்லாம் பிடுங்கிரட்டுமா அப்படின்ட்டு. வேண்டாம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? களைய பிடுங்கும் போது நல்ல கோதுமை இதுகளும் வந்துடும், பயிரும் வந்துடும், அதனால விட்டு வைங்க. கடைசி நாள்ல என்ன பண்ணுவேன் நான்? என்னுடைய அப்படியா இருக்கு, நல்லா பாருங்க, அதுதான் கவனிக்கணும். முதல்ல களைகளை எல்லாம் எடுத்து சுட்டரிச்சிருவேன். நம்ம எப்பவும் அப்படிதான் நினைப்போம். முதல்ல நல்லதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் களையெல்லாம் போட்டு எரிச்சிட்டாரு, அங்கேயே போட்டு. அப்படி இல்லை, முதல்ல களையெல்லாம் பிடுங்கி. அதுதான் சொல்றாரு, கோடரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாததெல்லாம் எது? எல்லாத்தையும் வெட்டுவோம். களைகளை வெட்டுவோம், கனி கொடாததை வெட்டி போடுவோம் என்று சொல்லுகிறார். இப்ப இதற்கு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொல்றார். 37வது 36 வசனத்துல வந்து கேட்கிறாங்க திரும்ப, இந்த களைகளை பத்தி ஒரு ஊமையை சொன்னீரே, அது என்ன ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. ஒன்னு சொல்றாரு,
நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். விதைத்தது யாரு? மனுஷகுமாரன் விதைச்ச இடத்திலே என்ன பண்றான்? களைய விதைக்கிறான். அதனால இன்னைக்கு நல்ல நிலத்தை, நல்ல இதெல்லாம் ஊழியக்காரர்கள் திருச்சபையிலே விதைக்கிறார்கள், பாஸ்டர் விதைக்கிறாங்க. அதுக்கு இடையில களையும் வருமா வராதா? இயேசு கிறிஸ்து விதைச்ச இடத்திலே கொண்டு வந்து அவன் விதைச்சிட்டு போயிட்டான். இங்கேயும் வரும். இது எதுவும் உலகத்துக்குரிய உவமைகள் இல்லை, நமக்குரிய உவமைகள். அங்க அழகாக இருக்கு, வாசிக்கிறேன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்ப சபைக்குள்ள பொல்லாங்கனுடைய புத்திரர் இருக்கிறாங்களா? இட்ஸ் a sad reality. நான் சபைன்னா இந்த சுவர் இதை சொல்லல, தேவனுடைய பிள்ளைகள்னு கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறதுல சொல்றேன். ஆகையினால களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு காலத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து. எங்க இருக்கிறவங்க? அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சகல இடரல்கள். அதனாலதான் சொல்றேன், இது யாருக்கு? உலகத்துல மக்களுக்கு சொல்லப்படல, தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய ராஜ்யத்தின் மக்கள் என்று இங்க இருக்கிறோம்ல, அதைத்தான் ஆண்டவர் திட்டமாக சொல்ற. ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இடரல்களையும் அக்கிரம செய்கைக்காரர்களையும் முதலாவது எடுத்து என்ன பண்ணுவாராம்? பிரித்து இடரலை அக்கிரம செய்கைகளையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதுதான். அப்ப நல்ல கனி கொடாமல் இருக்கக்கூடியவைகள் களைகள். களைகள் மற்றவர்களை கெடுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள், இடரல்களை உண்டு பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு எத்தனையோ விதமான ஊழியர்கள், செய்தியாளர்களை பார்த்து இடறி போகக்கூடிய விசுவாசிகள் நிறைய இருக்கிறாங்க. அதை வச்சு இவரை குறை சொல்லி அவர் பேசி, அவரை குறை சொல்லி இவர் பேசி, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறாங்கன்னு மூணாவது ஒருத்தர் ஒரு யூடியூபர் போட்டு இதையே பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த இடரல்கள், அக்கிரம செய்கைக்காரர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவார்? முதல்ல சுட்டரிச்சு. இதுதான் இதனுடைய உவமை. அப்ப இந்த நல்ல கனி கொடாமல் இருப்பது காரணம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். அதற்கு முதலாவது காரணம் உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம முதல்ல பார்த்தோம்ல, ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் உணர்வடையாத இருதயமா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்? கதை சொல்லிட்டே போயிடுறேன். நிறைய இடத்துல திருச்சபைகள்ல கூட கதையை சொல்லிட்டே பிரசங்கம் முடிஞ்சிருது. கவனிக்கிறீங்களா? 20 நிமிஷம், அதுல 10 நிமிஷம் கதை, 5 நிமிஷம் நியூஸ் பேப்பர், அப்புறம் 5 நிமிஷத்துல ஏதாவது 2 வசனம், அப்படி போயிடும். ஏன்? அவங்கள்ட்ட தனியா போய் கேட்டு பாருங்க, இதுக்கு மேல பேசினா கேட்க மாட்டாங்க பிரதர். ஆகையினால நாம் உணர்வற்றவர்களாய் இருக்கும் பொழுது நாம் எப்படி ஆயிடுறோம்? எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் போய்விடுகிறோம். ஏசாயா 6வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இது எந்த சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு வசனத்தை கவனிக்கணும். உசியா ராஜா மரணம் அடைந்த நாள். உசியா நல்ல ராஜா தானே? நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? சொல்லுங்களேன். நல்லவன்.
ஆனா கடைசியில என்ன தப்பு பண்ணாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் அவர் போய் ஆசாரியர்கள் செய்யற வேலையை அவர் செய்துட்டார், தவறு செய்து விட்டார். அவர் நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய கரத்துல பெற்று கொண்டிருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்துக்குள்ள போய் ஆசாரியர்கள் செய்ய வேண்டியதுன்னு ஆண்டவர் குறிப்பிட்டிருந்தது இவரே செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது கடைசியில் இவருக்கு என்ன வந்துச்சு? வெண் குஷ்டம். அதன் பின்பு அவர் கடைசி வரைக்கும் குஷ்டரோகியா தான் இருந்தார். ஆனால் அவர் நல்ல ராஜா, பக்கத்துல இருந்து எல்லா ராஜாக்களின் மத்தியில் அவர் அதிக மகிமையா இருந்தவர். ஆனால் தேசத்துக்குள்ள அந்த காலத்துல நீங்க ராஜாக்களின் புஸ்தகம் நாளாகமத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பெருகி போயிருந்த நாட்கள். அப்ப ஜனங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. ராஜா நல்ல ஒரு ராஜாவாக, தேவனுக்கு பிரியமான ராஜாவாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த ஒரு ராஜாவாக இருந்தார். அவரும் கடைசியிலே தேவனால் புறக்கணிக்கப்பட்டு விட்டார், விழுந்து விட்டார். தீர்க்கதரிசிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நல்லா தேசம் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக இருக்கிறது. ராஜா நல்லவராக இருந்தார், இவர் சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் ராஜாவும் கடைசியில கால் வழுக்கிச்சு. ரொம்ப துயரம். இந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்க 5வது அதிகாரத்துல ஏசாயா 5 வாசித்தீர்கள் என்றால் தெரியும். நான் 2வது வசனத்தை மாத்திர வாசிக்கிறேன். 5:2. அவர் அதை வேலி அடைத்து, ஒரு திராட்சை தோட்டத்தை ஒருத்தர் வேலி அடைத்ததை ஊமையாக வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்னா திராட்சை தோட்டக்காரர். இங்கு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அவர் என்று குறிப்பிடப்படுவது தேவன். வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இதுக்கு பிறகு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான பொல்லாப்புகளையும் அங்க சொல்லி இருக்கிறார். அதனால தேவன் வேதனடைந்து இருக்கிறார். தேசம் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக இருக்கிறது. ராஜா விழுந்து போனார். ஏசாயா தேவனுடைய மனிதன் துக்கத்தோடைய ஆலயத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு கிடைத்த தரிசனம் அது. அந்த தரிசனத்துலதான் அவர் ஏசாயாவும் சொல்லுகிறார், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். அப்ப ஜனம் கெட்டு போனதுனால இவருமே சற்று தவறி போன நிலைப்பாட்டிலே இருக்கிறதை தான் அவர் அறிக்கையிடுகிறார். இது எல்லாம் இன்னைக்கு இயல்பான வாழ்க்கையில் நடைபெறக்கூடியவைகள். ஊழியர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் நாம் சில நேரம் விழுந்து போகிறோம், தவறி போகிறோம். இதை உணர்ந்தவன் தேவனை கண்டவுடன் ஐயோ அதமானேன் என்று கதறுகிறான், தன்னுடைய நிலையை சொல்கிறார். ஆனா அவனிடத்திலே ஆண்டவர் திரும்பவும் அவனை பலப்படுத்தி அவனை சுத்திகரித்து அவனை மீண்டும் ஊழியத்திற்கென்று அனுப்புகிறார். தான் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்தி நீ செய் மகனே என்று உற்சாகப்படுத்துகிறார். யாரை? கொஞ்சமாவது உணர்வுள்ளவர்களை. உணர்வற்றவர்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏசாயாவுக்கு அது சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ஜனங்கள். அப்பதான் அந்த 9வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். பாருங்க, ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ அவங்க போய் சொல்லி அவங்க இருதயத்தை கொழுத்ததாக்கி விட்டுருப்பா, நான் இனி அவங்க மேல எந்த சேஞ்சும் அவனுக்கு கொண்டு வர முடியாதுன்னு விட்டுட்டார். இப்படி இந்த 7வது அதிகாரத்துல இந்த பகுதியிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா 39வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவருடைய கோபாக்கினையின் கிரியைகள், இஸ்ரவேலுக்கு நேரான கோபாக்கினை, யூதாவுக்கு நேரான கோபாக்கினை, சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாவற்றிற்கும் உரிய கோபாக்கினைகளை ஆண்டவர் குறிப்பிட்டு விட்டு 40வது அதிகாரத்துல மீண்டும் வருகிறார். தண்டனை எல்லாம் அனுபவிச்சு தீந்தாச்சுப்பா, இனி நான் வரப்போறேன். அந்த தேவன் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல, நம்மை மீண்டும் உணர்வடைய செய்கிறவர். மீண்டுமாய் நான் வருகிறேன், எனக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று சொன்னவர். அந்த செவ்வைப்படுத்தப்படுகிற பணி நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஸ்டடி லீவ்ல இப்ப சோர்ந்து போயிட்டே இருக்கக்கூடாது. என்ன ஸ்டடி லீவ் சொன்னல, முதல்ல பரீட்சை வரும் ஆண்டவர் வருவார் வருவார்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதுங்க.
ஆண்டவர் சீக்கிரம் வருவார், வழியை செவை பண்ணுங்கள். ஆனால் ஒன்று நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம இருதயம் கொழுத்து போயிருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க கூடாததா இருக்கிறதா? வார்த்தையை கேட்கிறோம், ஆனா நம்மகிட்ட எந்த மாற்றமும் வரவில்லை. உணர்வடையாதவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, நீ போய் அவங்ககிட்ட நீ பேசு, அவங்க இருதயம் கொளுத்ததா இருக்கட்டு, நான் அவங்கள குணப்படுத்தாதபடிக்கு அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிவிட்டார். ஆனால் மாற்றம் இன்றைக்கு அவசியம். நம்ம அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்ன நம்ம திருந்தவே மாட்டோம். We will never change. நமக்குள்ளே எந்த மாற்றமும் வராது. இறுதியில எந்த நிலைமை ஆயிடுவோம்? ஒரு தாளந்தை பெற்றவனை போல அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுமா? வேண்டாம். இல்ல, அவரை எதிர்கொண்டு போனார்களே அந்த ஐந்து கன்னிகைகள், அவர்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான ஆவியானவர் உள்ள இல்லாம இருந்தாங்களே, அப்படி நம்ம இருக்கணுமா? வேண்டாம். இல்லை, இந்த பல நிலங்களை பற்றி பார்த்தோமே, 4 விதமான நிலங்கள், இது போல இருக்கணுமா? வேண்டாம். நல்ல நிலமாக இருக்கணும். இல்லை, இன்னொன்று சொன்னாரே, நல்ல விதையை தான் விதைத்தேன், அதற்குள்ளே களைகள் வந்தது, அந்த களைகளை எல்லாம் முதல்ல பிடுங்கி வச்சு அதெல்லாம் அக்கினியில எரிப்பேன். அங்க நம்ம போகணுமா? வேண்டாம். இந்த இடத்திலிருந்து நாம் எதற்கு இவைகளை எல்லாம் சொல்லுகிறார் என்றால், இதிலிருந்து நீ தப்பித்து கொள்ளத்தக்கதாய் உணர்வடைகிறவனாய் நீ மாறு என்று சொல்லுகிறார். இப்ப என்ன செய்யணும் உணர்வடைவதற்கு? நம்ம நிலை நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய மனது இப்போ அவரவரோடு பேசிக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? இப்படி ஒரு மனிதன் இருந்தான். நாளாகமம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு மனிதன் யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனை பற்றி என்ன சொல்லியிருக்குது இந்த 2 வசனம்? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இப்போ இவனை நிமித்தம் நான் துக்கத்தோட இவனை பெற்றுக்கிட்டேன், அல்லது இவனை பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு ரொம்ப துக்கம் நிறைவா இருந்ததுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணிட்டாங்க? இவன் துக்கத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைன்னு சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்களாம்? யாபேஸ் என்று பேர். இப்ப உணர்வற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டாலும் கூட அதை மாற்றி அமைக்கக்கூடிய யாபேசின் ஆவி நமக்குள்ளே வேண்டும். நம்ம இன்னைக்கு உணர்வுள்ளவங்களா இருக்கிறோமா? எத்தனை முறை சொல்றோம், நான் கேட்கிறேன் ஆனா என்னால் செய்ய முடியல. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா திரும்பி அதைத்தான் செஞ்சிருக்கேன். ஒழுங்கா ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துடுறேன். கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபப்பட்டுறேன். இப்படி எல்லாத்தையுமே செஞ்சிடறோம். கேட்ட வசனம் அப்படியே போயிடுது. உணர்வற்ற நிலை. நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றால் அந்த வசனம் நம்மை விட்டு போகாது பிரியமானவர்களே. அப்ப இந்த உணர்வற்ற நிலையிலிருந்து உணர்வுள்ள நிலைக்குள்ளாக நாம் திரும்ப வேண்டும் என்றால் யாபேசின் ஜெபம். யாபேஸ் எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? எங்க அம்மா என்னை துக்கத்தோட பெற்றேன்னு யாபேஸ்ன்னு எனக்கு பெயர் வச்சுட்டாங்க, சரிதான். ஆனால் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாகி, ஃபர்ஸ்ட் என் எல்லை பெரிதாகணும். எல்லை பெரிதாகணும்னு என்னது? வீடு காம்பவுண்ட் எல்லாம் பெருசா கட்டிட்டு வரணும். எல்லையை பெரிதாக்கி, அதுதான் ஞான இருதயம். என் இருதயம் விருத்தி அடைய வேண்டும், உணர்வுள்ளதாக மாற வேண்டும். கேட்கிறது ஆண்டவரிடத்தை கேட்கிறது அப்படி இருதயத்துல தங்கி கிரியை செய்யணும். அப்ப கதை கேட்கிறவங்களா நாங்க இருக்க மாட்டோம். கதையை தியானிக்கிறவர்களாய், வியாக்கியானங்களை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என் மேல் இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காக்க. தீங்கு உலகத்துல வருமா வராதா? தீங்கு வராத உலகம் கிடையாது நமக்கு. அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றது வசனம் திட்டமா சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் திட்டமா சொல்லுவார். அநேக அடி உதையெல்லாம் வாங்கிட்டு உட்கார்ந்து ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசி
இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். ஆகையினால உபத்திரவம் இல்லாம இல்லை. ஆனால் தீங்கு இங்க என்ன சொல்லிருக்கு? தீங்கு வராதபடிக்கு என்னை காத்தரலும் என்று யாபேஸ் ஜெபிக்கல. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். இங்க தீங்கு தீங்கு நாள் என்று என்ன நமக்கு இன்னைக்கு மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 1-2. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். இதுதான் என்னது எரிக்கும் நாள்? கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுகிறது. களைகள் எல்லாம் பிடுங்கி அக்கினியில் போடப்படுகிற நாள், அது தீங்கு நாள். அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு விளக்கம் சொல்ல தெரியல. எப்படி யாபேஸ் ஜெபித்தாரு? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இங்கேயும் அதான், உலகத்துல இருக்கிறதெல்லாம் நடக்கும். நீ கோதுமை மணியா நின்னா நீ களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவாய். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். களஞ்சியத்துக்குள்ள சேர்க்கப்படுவது இங்க என்ன அழகா சொல்லிருக்கு? செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். இப்படி ஒரு தீங்கு நாள் வரப்போகிறது. தீங்கு வராது, நான் அதுக்கு முன்னாடி போயிடுவேன், இப்படி எல்லாம் யாரும் தயவு செய்து நினைச்சிட்டு இருக்காதுங்க. நாம் உயிரோடு இருந்தால் நாம் அதை சந்திக்க வேண்டும். ஆனால் அந்த தீங்கு நாளிலே நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அதற்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? யாபேஸ் எப்படி ஜெபித்தார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என் மேல் இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதது, அதற்கு என்னை ஐயா. யாபேஸ் துக்கத்தின் மகன் என்று பட்டம் சூட்டப்பட்டவன். அதற்கென்று அவனுக்கு பேரை வச்சுட்டாங்க. இனி இவன் துக்கம்தான், இவன் துக்கத்தின் மகன். ஆனா அவர் எப்படி ஜெபிக்கிறாரு? தலைகீழாக மாறுகிறதற்கு ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்ததினால் தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பொருந்தினவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மால் அப்படி மாற முடியுமா? மாற முடியும். கடைசியாக ஒரே ஒரு அதிகாரத்தை சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல ஒரு நல்ல சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எசேக்கியேல் 37ல இங்க எல்லாம் உலர்ந்த எலும்புகளா கிடக்குது. அதுல எசேக்கியேலை கொண்டு போய் விட்டுருக்காரு. எசேக்கியேல் போய் பார்த்துட்டு நிற்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் என்னை நோக்கி மனுப்புத்திரன் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அப்போ எசேக்கியேல் ரொம்ப டாக்ட்ஃபுல்லா பதில் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். அவ்வளவுதான். ஆகும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட முடியாது. இல்ல முடியாத ஆண்டவர் இதெல்லாம் என்ன, அதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் மட்டும் இருக்குதுன்னு அப்படி அழகா அவர் கையில் விட்டார். நம்மளும் இது பழகிக்கிடணும் ஆண்டவர்கிட்டத்துல. ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரேன்னு உண்மையா சப்மிட் பண்ணிட்டோம்னா லைஃப் பிகம்ஸ் ஈஸி சொல்லிட்டாரு. அப்புறம் திரும்ப ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி, இப்ப நான் கேட்கிற ஒரே இந்த உலர்ந்த எலும்புகள்லாம் யாரு? இந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் செத்து போனவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கடைசி நாள்ல தான் இது நடக்கும்ட்டு. இங்கே வாசியுங்கள் 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அந்த நம்பிக்கை அற்ற நிலைமையை தான் இங்க சித்தரிக்கிறது. நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாபிலோன்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் திரும்ப கொண்டு போவேன், அவங்கள உயிரடைய செய்வேன். இந்த காற்று அந்த அந்த ஆவியானவர் எலும்பின் மேல் பட்ட உடனே என்ன, எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது, எல்லாம் சேர்ந்து ஒரு சேனையாய் எழுதுகிறது. இன்னைக்கு நம்மால் அப்படி நிக்க முடியுமா?
கனியற்றவர்களா தான் ஒருவேளை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். பல இது வீட்ஸ் இதையெல்லாம் பார்த்து நம்ம இடறி போனவர்களா இருக்கிறோம். களைகள் கூட்டத்துல இருக்கிறத பார்த்து நம்மளே ஒருவேளை கலையா கூட இருப்போம், இல்லைன்னு சொல்லல. யோசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் சுட்டரிக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சுட்டரிக்கப்படுகிற தீங்கு நாளுக்கு நீ தப்ப வேண்டும் என்றால் தேவனுடைய கரம் உன் மீது வர வேண்டும். யாபேசை போல் நோக்கி செபித்தால் இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து எழுந்து நின்றது போல் இன்றைக்கும் நாம் மாற முடியும். எழுந்து நிற்கலாமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உண்டாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உண்டாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இந்த அசைவாடும் ஆவியான தேவா, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. இந்த அசைவாடும் ஆவியான தேவா, இந்த அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகளை போல் இன்றைக்கு நிற்கிறோமா? ஆண்டவரே, நாங்கள் உயிர் மீட்சி பெற வேண்டும் என்று கேட்போமா? யாபேஸ் ஜெபித்த ஜெபம், நான் துக்கத்தின் மகன் என்று முத்திரிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, உமது கரம் என் மேல் இருந்து நீர் என் இருதயத்தை, ஆண்டவரே, என்னை என்னுடைய எல்லையை பெரிதாக்கி ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்திரணும் என்று கேட்டாரே. தீங்கு நாளில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். பிரியமானவனே, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை நாம் இதுவரை அப்பிரயோஜனமற்றவன் என்று யோசனையிலே இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு நீ கனிதரும் மரமாக மாற்றும்படி ஆண்டவர் விரும்பி நிற்கிறார். அவரிடத்துல நம்ம கேட்கதான் வேண்டும். நம்ம கேட்காத பட்சத்தில் நம்முடைய இருதயம் கொழுத்ததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நாம் அப்படி கொழுத்த இருதயமா இருந்த கதைதான், ஊமைதான் சொல்லிட்டு போயிடுவார். இந்த நேரத்துல நாம் உயிர் பெற்று நிற்கத்தக்கதாய், தேவன் நம்மை தொடத்தக்கதாய், தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் அசைவாடும்படியாய் ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மதியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மட்டுமா எங்களோடு நீ இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம்.
நீர் உவமைகளையே பேசிக் கொண்டிருந்தீர். ஆனால் உம்மிடத்தில் வந்து விளக்கத்தை கேட்ட சீஷர்களுக்கு நல்ல சத்தியங்களை எடுத்துக் கொடுத்தீர் ஆண்டவரே. உணர்வற்றவர்களுக்கு கதையை மாத்திரம்தான் சொல்ல முடிந்ததாய் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு உம்மிடத்துல கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அன்றைக்கு சீஷர்களிடத்துல கூட சொன்னீங்க, இன்னும் நான் உங்களுக்கு அநேக சத்தியங்களை சொல்லணும், அவைகளை எல்லாம் இப்ப சொன்னா நீங்கள் தாங்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை போதிப்பார் என்று சொன்னீங்களே. இன்னைக்கு எங்க ஒவ்வொருவரிடத்திலும் நீர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி, இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே வரவேற்கிறவர்களாய், வாஞ்சித்து கேட்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளதாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இதை உணர்ந்து கொள்ளாதவர்களாய் வாழும் பொழுது பல இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் இடறி போகிறோம். இடறுதலுக்கு காரணமாய் இருக்கிறது கலைகள் மாத்திரமல்ல, என் ஜனம் அறிவில்லாமல் சாகின்றது என்று நீர் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எழுப்பி பிரகாசிக்க கிருபை தாரும். நீர் வருகிறீர், நீர் வருகிறீர் என்று நாங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொன்னதையும் ஆண்டவரே உணர்ந்து கொள்ள எங்கள் ஒருவருக்கு கிருபை தாரும். நீர் ஒருவரை ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு ஆண்டவரே, உணர்ந்த ஒரு ஜீவியத்திற்கு தடையா இருக்கக்கூடிய பல சத்துருவின் கிரியைகள் உண்டு என்பதை நீங்கள் நினைவு கூறுகிறோம். வேதனையின் பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கை தூக்கி விட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறவர்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் காக்கிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடினோம் ஆண்டவரை. மட்டும் தியானித்த இந்த வசனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பலன் கொடுக்கிறதாய் மாறட்டும் ஐயா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.